அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனல்ல சித்தா அட்மிஷன் ரிலேட்டடா அண்ட் ஆயுஷோட ஆயுர்வேதா, யோகா, யுனானி ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். இந்த எக்ஸாம்பிள் ஆல் ஆயுஷ் சிஸ்டமுக்கும் எலிஜிபிள் தான். ஸோ முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அண்ட் 2வது ஆர்டர் 5/9/2024 அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலர்ட் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கான ஆர்டர் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது முக்கியமாக கைண்ட் அட்டென்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸுக்கும் கேண்டிடேட்ஸுக்கும் ரவுண்ட் 1 ஏஏசியில் உங்களுக்கான ஆர்டர் இது. இந்த ஃபைனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்லோடு வெப்சைட்டில் ஆயிருக்கு. எந்த டேட்லன்னு கொடுத்துருக்கான், பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் அட்மிஷன். சரியா, கேண்டிடேட் கண்டிப்பாக ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் லெட்டர் இன்றைக்கி மார்னிங் 7 o'clock ஒரு வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கும், அதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ 7 o'clock வீடியோ இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அது ஆயிருக்கு, தேர்ட் வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ அதில் ஆயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ப்ரொசீஜர் படி டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஸோ ஏஏசிசி யூஜி போர்ட்டலில் போயிட்டு சரியா. ஸோ ஃபர்தர் ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹர் த கவுன்சிலிங் ஷெடியூல் ஆஸ் பர் த மென்ஷன்டு பிலோ. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டைமிங் மற்றபடி எல்லாமே இது பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் போக முடியல, அப்பாவுக்கு போயிட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லை. கேண்டிடேட் கூட யாராவது அவங்க பேரண்ட்டோ கார்டியனோ யாராவது ஒருத்தங்க வெரி வெரி எசென்சியலாக அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், ஃபிசிக்கலாக போகணும். டைமிங் வந்து 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 6 நாள் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் போகிறப்ப அமௌண்ட் ஏதாவது இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து நம்ம ஒரு 50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அடிஷ்னலாக ஒரு 10,000 நம்ம சேர்த்து வச்சுக்கிறதா, டெபாசிட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்க. ஏதாவது விஷயம்னா சேஃப்டிக்கு வச்சுக்கிறது நல்லது சரியா. ஸோ அதனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வெரி வெரி எசென்சியல் சரியா. ஸோ அதனால் மார்னிங் 11 o'clock சொல்லியிருக்காங்க, நீங்கள் 10 o'clock இங்கே ரீச் ஆகிற மாதிரி ஆகிடுங்க. ஸோ 10 o'clockலேருந்து ஆஃபீஸ் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி முன்னாடி போனீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ சம்வாட் நீங்கள் பண்ணிங்கனாலும் இது பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நாளைக்கு காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ எடுத்தும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் நம்ம சேனலில் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். மேபி இஃப் யூ ஆர் வில்லிங் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, ஐ மீன் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போன ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக அதை நீங்கள் ஷேர் பண்ணுறத தயங்க வேண்டாம். இன்கேஸ் அது உங்களோட ப்ரைவசி. ஸோ இன்ஸ்டியூஷன் ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் பர்சனல் கூட வேண்டாம். ஐ மீன் இன்ஸ்டியூஷனில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி ஜென்ரலாக வியூ உள்ள ஓபி எங்கெங்கே இருக்குது சும்மா ரேண்டமாக நிற்கிறப்போ எதாவது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மேலே உள்ள நம்பரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் ஷோ இட் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இயரில் கூட அதை வந்து நான் காட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரியா. ஸோ ரூல்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது, அதாவது நிறைய பேர் சார் ரீஃபண்ட் வருமா வராதா, ரவுண்ட் 1 நான் எக்ஸிட் ஆகணுமா வேண்டாமா, ரவுண்ட் 1ல் என்ன சார் பண்ணுறது, எனக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கிடைக்காது, இதிலே கிடைக்கல அதில் எப்படி கிடைக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இதை கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய வீடியோ. ரூல்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 என்ன சொல்கிறான், கேண்டிடேட்டுக்கு அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கேண்டிடேட் விஷ் டு ஜாயின் த அலர்ட்டட் இன்ஸ்டியூட். முதல் க்ரைட்டீரியா, எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை சார், ஜாயின் பண்ண போகிறேன். சரி, அடுத்தது அவங்க ப்ரொவிஷன், அலர்ட்டட் இன்ஸ்டியூட்டில் நீ போய் ரிப்போர்ட்டிங் ஷெடியூலில் நீ ஜாயின் பண்ணிக்கோ, அதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் சரியா. ஸோ இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும், ப்ரொவிஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்குங்க சரியா, அதில் எந்த குழப்பமும் இருக்காது. அடுத்தது 2வது, கேண்டிடேட் விஷ் டு ஜாயின் பண்ணின பிறகு எனக்கு பாளையங்கோட்டை வேண்டாம் சார், நான் திருநெல்வேலி போகிறேன், ரவுண்ட் 2ல் மறுபடியும் வேறு எங்கேயாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது இவங்க சொல்ல வேண்டிய ப்ரொவிஷன் முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உனக்கு கிடைச்ச R1 இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணு சரியா. அதன் பிறகு அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு வில்லிங்னஸ் லெட்டர் வந்து ரிப்போர்ட்டிங் டைமில், அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் 1 வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன், பட் ஐ விஷ் டு அப்ளை ஃபார் அப்கிரேடேஷன் அண்ட் இந்த ரவுண்ட் 2 நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு லெட்டரை நீங்கள் அந்த இடத்துல சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லெட்டரை இங்கிலீஷில் இங்கேருந்து எழுதிட்டு போயிடுங்க, இல்லை தமிழில் எழுதினாலும் ஓகே சரியா. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட்னா இங்கிலீஷில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக எழுதிட்டே போயிடுங்க. ஸோ அது பண்ணிக்கிறது நமக்கு நல்லது சரியா. அதுக்கடுத்து க்ரைட்டீரியா நம்பர் 3, கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் த அலாட்டட் சீட்ஸ். ஸோ இந்த கேட்டகரி ஜாயின் பண்ணுறேன், பட் ஆனால் நான் அப்கிரேட் பண்ணணும். இங்கே நான் ஜாயினே பண்ணலை சார் அப்படின்னா, இஃப் நாட் ஜாயின் ஃப்ரீ எக்ஸிட் அவைலபிள், கேன் பார்ட்டிசிபேட் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் ஃபார் த ரவுண்ட். சரி, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டை வந்து கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இதில் வந்து கொண்டு போகுது சரியா. ஸோ கேண்டிடேட் டு நாட், அதாவது நீங்கள் வந்து
இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணலை ஆனால் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கணும். அதன் பிறகு யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அந்த இது உங்களுக்கு கேட்கும். அதன் பிறகு ஐ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2ன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஆர் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அப்படின்னு ஒன்று கேட்கும். அதில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஸோ பட் இதில் முக்கியமாக நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது அந்த ஆப்ஷனை கொடுக்கணும் அப்படின்றது எசென்ஷியல். உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சுனாலே, அலர்ட் ஆகலைன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது ஃபோர்ஃபீட் ஆகிடும். சரியா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஃபோர்ஃபீட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மால் ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்தா தான் எனக்கு காலை இன்ஸ்டியூட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது அவங்க அதுக்கு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டில் பண்ணணும். சரி, அதுக்கடுத்து க்ரைட்டீரியா நம்பர் 4 பார்க்குறோம். க்ரைட்டீரியா நம்பர் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, கேண்டிடேட் விஸ் அவங்க வந்து ரிசைன் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் R1 சீட் எனக்கு வேண்டாம், அதை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றப்போ கேண்டிடேட் அவைல் ஃப்ரீ எக்ஸிட் டில் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் R2 ஃபைனல் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் ரிசல்ட் ஃபைனலோட ரிசல்ட் வந்து எக்ஸ்க்ளூடிங் டேட்டு, அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் டில் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுக்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டை அவைல் பண்ணணும். அவைல் பண்ணினா உங்களுக்கு candidate can participate in subsequent round as per the eligibility fixed for the round by filling fresh choices. ஸோ நீங்கள் என்னென்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிஃபோர் த ட்ரா டு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க, ஃப்ரீ எக்ஸிட் அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் ரவுண்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது ரூல். சரியா, அதன் பிறகு அந்த க்ரைட்டீரியா 5லேயே இன்னொரு இது. ஸோ நீங்கள் முன்னாடி ப்ராப்பராக ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்றீங்க. அடுத்தது எனக்கு எக்ஸிட் கொடுக்குறேன் சார், பட் ஆனால் என்னோட கண்டிஷன்ஸில் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ அப்போ எனக்கு அமௌண்ட் வராது அப்படின்ற சுச்சுவேஷன் இது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் எக்ஸிட் கொடுக்குறது எப்படின்னா, அதுக்கு இங்கேயும் எக்ஸிட் பண்ணலாம், பட் பணம் வராது அப்படின்ற க்ரைட்டீரியா. இன்கேஸ் நடுவில் எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு, ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நடக்குது அப்படின்னா அது எப்படின்னு க்ரைட்டீரியா அப்படின்னா, டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் R2ஓட ரவுண்ட் 2ஓட ஃபைனல் ரிசல்ட் அதிலிருந்து R3 வந்து கால்ஃபர் பண்ணுவான் இல்லையா, இந்த டேட்டில். இப்போ எக்ஸாம்பிள் ரவுண்ட் 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதற்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி ஐ மீன் 3ஆம் தேதினா நீங்கள் வந்து 31ஆம் தேதியோ அல்லது 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை ஃப்ரீ எக்ஸிட் வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம், பட் உங்களுக்கு அமௌண்ட் வராது. அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் ரவுண்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா, இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஃபில் பண்ணுறப்போ ஃபுல் ஃபீ மறுபடியும் ஒரு ஃபீயை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஏன்னா பை ரிஸ்கில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் உங்களுக்கு சரி வேறு எதுவும் கிடைக்கல, மறுபடியும் உள்ளே வரேன் அப்படின்றப்போ ரவுண்ட் 3 வந்து மறுபடியும் பே பண்ணி தான் வர வேண்டிய இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது க்ரைட்டீரியா 5லே இன்னொரு ரூல். சார் R1 அதாவது கேண்டிடேட் R1 அட்மிட் ஆகிட கேண்டிடேட் ஹூ வித்ட்ரா தயர் சீட்டு. ஸோ அந்த நான் R1ல் அட்மிட் ஆகிட்டேன் சார், பட் ஆனால் நான் வந்து எனக்கு ரவுண்ட் 3 நம்ம ஆயுஷில் நடக்கிற TNAACCC நடக்கிறப்போ ரவுண்ட் 3 சமயத்தில் எனக்கு எம்பிபிஎஸ் ஒரு சீட் கிடச்சிச்சு சார். ஸோ நான் அந்த சமயத்தில் நான் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ் வந்து ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3னே அதுவும் குறிப்பாக பிட்வீன் த 3 days பீரியட் டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னையோ அல்லது டில் த டேட் ஆஃப் பப்ளிஷிங் ஆஃப் 3rd ரவுண்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள்லையோ. ஸோ இந்த இடைப்பட்ட சமயத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா வில் பி இன்எலிஜிபிள். நீங்கள் வெளியே வரலாம், ஃபோர்ஃபீட் ஆகிடும், அமௌண்ட் வராது. வில் பி இன்எலிஜிபிள் ஃபார் ACCC கவுன்சிலிங். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து சீட்டை வின் பண்ணுறீங்க. R1ல் ஒரு கிடச்சிருச்சு, அதை ரீட்டைன் பண்ணாமல் R3ல் நான் ஒரு 2 கவுன்சிலிங் பார்த்துட்டு அதன் பிறகு வெளியே வரும்போது இது வந்து முறையை வந்து தவறி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க வந்து இன்எலிஜிபிள் ஃபார் ACCC UG கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றத வித்ட்ரா பண்ணுறாங்க, இன்எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு க்ரைட்டீரியா, ஏன்னா இந்த டேட் புரிஞ்சில, பிட்வீன் அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் 3வது ரவுண்டு தொடங்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னிலிருந்து 3வது ரவுண்டோட ரிசல்ட் வரக்கூடிய அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா தான் இந்த க்ரைட்டீரியா இன்எலிஜிபிள். சரி, ஆனால் வெளியே வந்துக்கலாம், பேமெண்ட் எதுவும் வராது. அதுக்கு அடுத்தது அதில் ஒரு 3rd க்ரைட்டீரியா, ஐ மீன் 5th அடிஷ்னலாக சப் க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார் ரவுண்ட் 1ல் அட்மிட்டட் கேண்டிடேட் நான்,
பட் வித்ட்ரா த சீட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தேர்ட் ரவுண்ட். அதாவது முன்னாடி கிரைட்டீரியா தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள், அப்படியா? புரியுதா? பட் இந்த இதில் தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்த பிறகு நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இன்எலிஜிபிள் ஃபால். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆயுஷ் யூஜி கவுன்சிலிங் சென்ட்ரல் ஸ்டேட்டு யூனிட் எந்த இதுலையுமே அட்டன் பண்ண முடியாது. மேலேயாவது AEEE யூஜி கவுன்சிலிங் சொன்னான், பட் இங்கே சொல்லிட்டான் நீ கடைசியில் தான் பண்ணுற வித்ட்ரா பண்ணுற அப்படின்னா, ஏன்னா அந்த சீட்டு கண்டிப்பாக சரண்டர் சீட்டாக மறுபடியும் வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதனால் இனி அந்த சீட்டு யாரும் பயன்படாது. ஸோ AEEE மூலிமா அவங்க ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப ஃபீஸ்லாம் ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஸ்டேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுதான் ரூல். சரி, உங்களுக்கு இஃப் நாட் அலாட்டட், சார் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார், நான் வந்து விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் AEEE, நான் இதில் அடுத்த ஸ்டேஜ் ரவுண்ட் 2 போக போகிறேன் அப்படின்னா கேன் பார்ட்டிசிபேட் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ்டு ஃபார் த ரவுண்ட் பை த ஃபில்லிங் ஆஃப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ். இங்கேயும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு அங்கே கேட்கும், ஆப்ஷனில் கேட்கும், ஆர் யூ விஷ் டு மூவ் டு ரவுண்ட் 2 அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஓப்பனிங் டேட் வரணும். உடனே இன்றைக்கே போட்டு அவசரப்பட்டு இருக்காதீங்க. ஃப்ரீ எக்ஸிட் யார் கொடுக்கணும் அப்படின்னா, செலக்ட் ஆகிட்டேன் நான் வந்து எனக்கு வேண்டாம் மட்டும் கொடுத்தா போதும், பயப்படாதீங்க. சரியா? ஸோ எல்லாருமே ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அலாட்டட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எலிஜிபிலிட்டி படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் நீங்கள் ஒரு முறை என்ட்ரி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நம்ம வந்து மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிச்சுங்க. இது வந்து அலாட் ஆகாதவங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் 2 முக்கியமான நோட் சொல்லியிருக்காங்க. அதாவது அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மூலிமா நடக்குது. ஸோ அதனால் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை கண்டிப்பாக AEEE போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகணும். இது இல்லாமல் ஜாயின் பண்ண போனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அட்மிஷன் முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ வேறு எந்த மோட்லேயும் கிடையாது. அதையும் தெளிவாக சொல்கிறான். ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான அட்மிஷன் முறையை ஈவன் ஆன், அதாவது ஹாலிடேஸில் கூட இஃப் நெசசரியாக இருந்தால் மேக்ஸிமம் அட்மிஷனை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே என்றைக்குனாலும் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். வேறு ஏதானும் கொரீஸ் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா புல்லட்டினை பாருங்கள், கவுன்சிலிங் ஸ்கீமை பாருங்கள், FAQ அப்லோட் பண்ணியிருக்காங்க போர்ட்டலில், அதை பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற நோட். ஸோ முக்கியமாக ரவுண்ட் 2ல் அலாட் ஆனவங்க என்ன பண்ணணும், அலாட் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ இந்த கிளாரிட்டியில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு முறை இந்த கிரைட்டீரியாஸை திரும்ப ஒரு முறை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு முறை நான் சொல்ல எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ஸோ வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.